அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹு லக்கும் அமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வ மன் யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன அஸ்ஸகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சொர்க்கத்திற்கு செல்லும் வழி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக முஸ்லிம்களாகிய நம்முடைய ஒரே இலக்கு என்பது நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலக்கு. ஆனால் அந்த இலக்கை அடைந்து கொள்வதற்கு, அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு சரியான பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியான பாதையில் நாம் செல்லவில்லை என்றால் அது நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோமோ அந்த இலக்கை விட்டு நம்மளை திசை திருப்பிவிடும். நாம போற இலக்கு தவறாகிவிடும். அப்ப பாதை எது என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கக்கூடிய நமக்கு அதற்கு செல்லக்கூடிய வழி என்ன, பாதை என்ன என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை என்பது குர்ஆனும் ஹதீஸ், இதுல அனைவரும் என்ன செய்றாங்க, நிக்கிறாங்க. முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள்ல குர்ஆன் ஹதீஸ்ல அனைவரும் நிக்கிறாங்க. ஆனா அதோடு சேர்த்து சில வழிகளையும் நாம ஏற்படுத்தி கொண்டால்தான் அது சரியான முறையில் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அது உண்மையா? அப்படி பல வழிகளை நாம் நம்முடைய குர்ஆன் ஹதீஸோடு சேர்த்து கொண்டால்தான் அது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமா, அல்லது குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமா, அல்லது குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேற வழியோட நம்ம பயணித்தோமே ஆனால் அது நம்ம சொர்க்கத்திலிருந்து நம்மளை தடுத்து விடுமா என்பதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். ஆனா இன்னைக்கு அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மதுஹபு என்ற அடிப்படையில் இமாம்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டு பிரதான மதுஹபு, ஒன்னு சாஃபி மதுஹபு, இன்னொன்னு ஹனஃபி மதுஹபு. இந்த ரெண்டு மதுஹபுல தான் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸ் என்று பேருக்கு அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் அவர்கள் சரியான முறையில் சாதாரண பாமர மக்கள் ஃபாலோ பண்றது கிடையாது. 7 வருஷம் படிச்ச உலமாக்களுமே ஃபாலோ பண்றது இல்லை. மதுஹபுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு எல்லாமே. வேதமும் அதுதான், தூதர் வழியும் அதுதான், எல்லாமே அவர்களுக்கு இதுதான், மதுஹபு வழிதான்.
அப்ப குர்ஆன் ஹதீஸ் என்று ஒரு பேச்சுக்கு என்ன செய்வாங்க, சொல்லிக் கொள்வார்கள். இந்த மதுஹப் என்ற ஒரு வழிமுறையில இருக்கிறார்கள். இந்த மதுஹப் என்ற வழிமுறை அல்லாஹ் சொன்ன வழிமுறையா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையா, அல்லது குர்ஆன் ஹதீஸை இரண்டையும் ஆய்வு பண்ணி மையப்படுத்தி அதுல இருந்து தான் அதனுடைய சட்டங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டதா என்றால் 90% சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸினுடைய போதனையில இல்லாமல் இருக்கிறது. அதுபோக இது யாரை பிரதானமாக இமாம்கள் இவர்கள் தான் இந்த மதுஹபை உண்டாக்கினார்கள் என்று சொல்றார்களோ அவர்களுக்கு மதுஹபுக்கு முதல்ல சம்பந்தமே கிடையாது. அவர்கள் எந்த ஒரு மதுஹபை உண்டாக்கல. எந்த இமாம்களை எல்லாம் சொல்றார்களோ, சாஃபி இமாம்னு சொல்றாங்க, அவர் சாஃபி மதுஹபை உண்டாக்கினாரா என்றால் இல்ல. அபு ஹனீஃபான்னு சொல்றாங்க, அவர் ஹனஃபி மதுஹபை உண்டாக்கினாரா என்றால் இல்ல. ஹம்பலி மதுஹப்னு சொல்றாங்க, அஹமது இமாம் அதை உண்டாக்குனாங்களா என்றால் இல்ல. மாலிக் மதுஹப்னு சொல்றாங்க, மாலிக் இமாம் அதை உண்டாக்குனாரா என்றால் இல்ல. அவர்கள்லாம் அந்த காலங்களில் வாழ்ந்த சிறந்த அறிஞர்கள், மக்களுக்கு சத்தியத்தையும் சட்டதிட்டங்களையும் சொன்ன மார்க்க மேதைகள். அந்த மாதிரியான நல்லவர்கள் பெயரை பயன்படுத்தி பின்னாடி வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு தனி வழிமுறைகளை, தனி டிராக்குகளை உண்டாக்கி கொண்டார்கள். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீர்களா தெரியும். இப்ப தமிழகத்தினுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 மதுஹப் இருக்கா இல்லையா, பெரும்பாலும் பல இடங்களில் எடுபட்டு போயிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, சிறு வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதுஹப்னா என்னன்னே தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த அத்தா வாப்பான்னு சொல்றாங்களா இல்லையா, இந்த அத்தா வாப்பாங்கிற சட்டமே மதுஹப் பிரிக்க மதுஹப் அடிப்படையில் உண்டாக்கப்பட்டதுதான். இதை வச்சே விளங்கிக் கொள்ளலாம். எப்படி முஸ்லீம் என்றா மற்றவர்கள் கத்தனா பண்ணா முஸ்லீம் என்று விளங்கிக் கொள்றாங்களோ அது மாதிரி என்னது, இந்த அத்தா வாப்பாங்கிற கோஷ்டி சண்டை வந்தது என்னது, அத்தான்னு சொன்னா ஹனஃபி மதுஹப், வாப்பான்னு சொன்னா சாஃபி மதுஹப். சாஃபி மதுஹப்ல உள்ளவங்க அத்தாண்டு கூப்பிடக்கூடாது, ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க வாப்பாண்டு கூப்பிடக்கூடாது. அது எப்படி நீ இந்த மதுஹப்ல இப்படிங்கிற அளவுக்கு என்னது, ஒரு பெத்தவரை ஒரு தகப்பனா என்னது இப்படித்தான் கூப்பிடணும் என்ற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு வழிமுறையை உண்டாக்கி மதுஹப் மேல வெறி கொண்டு ஒரு காலத்தில் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. மதுஹப்னா என்னன்னே தெரியாது, சாஃபி இமாம்டா யாருன்னே தெரியாது, ஹனஃபி இமாம்டா யாருன்னே தெரியாது. ஏதோ நம்ம போறோம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிவாசலுக்கு போறோம், தொழுகிறோம், நம்ம பள்ளிவாசல சொல்லி தந்த அசரத்து சொல்லி தந்திருக்கிறாரு, அந்த அடிப்படையில் தொழுகிறோம், போற வாரம் தான் இருக்கிறார்களே ஒழிய மதுஹப் என்றால் என்னவென்று இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்களுக்கு தெரியாமல் ஈடுபட்டு போய்விட்டது. ஆனாலும் இந்த மதுஹப் என்ற பெயரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க நல்லா கவனித்து பார்த்தீர்களே ஆனால் இந்த 2 மதுஹப் எல்லா சட்டத்திட்டங்களையுமே வேறையா தான் இருக்கும். ஹனஃபி மதுஹப்ல இருக்கக்கூடியவங்க ஒரு வழிபாடு அமலை செய்வார்களே ஆனால் அவர்கள் ஒரு மாதிரி செய்வார்களே ஆனால் சாஃபி மதுஹப்ல இருக்கக்கூடியவங்க அவங்க வேற ஒரு மாதிரி செய்வாங்க. 2 இஸ்லாம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா ரெண்டுமே என்னது, நேர் எதிராகவும் நேர் முரணாகவும் இருக்கு. நீ இப்படி செஞ்சீங்கன்னா நாங்க இப்படி செய்வோம், நீ அப்படி சொன்னீங்கன்னா நாங்க இப்படி சொல்லுவோம். போட்டி ஓட்டி என்ன செஞ்சிருக்காங்க, சட்டத்திட்டங்களை உண்டாக்கி வச்சிருக்காங்க. நீ பெண்ணை தொட்டா உழு முறியும் சொல்றியா, நான் பெண்ணை தொட்டா உழு முறியாதுன்னு சொல்லுவேன். நீ காத்து விட்டா தொழுக கூடாதுன்னு சொல்றியா, நான் காத்து விட்டா தொழுக கூடும் சொல்லுவேன். இப்படி எல்லாத்துலயுமே நீ நெஞ்சில கட்டணும், வயிற்றுல கட்டணும்னு சொல்றியா, நான் தொப்புளுக்கு கீழே கட்டணும்னு சொல்லுவேன். நீ நீட்டிட்டு மணக்கணும்னு சொல்லுவியா, நான் நீட்டணும்னு சொல்லுவேன். நீ சனா ஓதணும்னு சொல்றியா, அது ஓதக்கூடாது வேற எது ஓதணும் அப்படின்னு சொல்லுவேனா. இப்படி ஒவ்வொன்றுலையுமே வேறுபாடு. நீ தொழுகை என்ற வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது மாதிரியாக நோம்பு என்ற பித்ராங்கிறதுல எடுத்துக்கொண்டாலும் சரி, சக்காத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டாலும் 2 டிராக்குமே வேற டிராக். அதோட இது என்ன செய்யாது, ஒரு சில விஷயங்கள்ல ஒத்து போகமே ஒழிய எல்லாமே ஏழுக்கு மாறலாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த இமாம்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது போக ஆய்வு என்ற பேர்ல ஆய்வு பண்ணி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அதையெல்லாம் பள்ளிவாசல உட்கார்ந்து சொல்ல முடியாது. அப்படியான ஆய்வுகள் குர்ஆன் ஹதீஸிற்கு சம்பந்தம் இல்லாத, குர்ஆன் ஹதீஸ் வெறுக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் பாவம் என்று சொன்னார்களோ அதெல்லாம் பச்சை பச்சையா எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் மதுஹபுக்கு இடையில வேறுபாடு இருக்கு. இந்த வழிமுறை ரசூலுல்லாஹ் காட்டின வழிமுறை இல்ல. அப்ப இந்த வழிமுறை எப்படி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும்? இந்த வழிமுறையில் போனோமையானால் எங்க போகும்? நேரடியாக சொர்க்கத்திற்கு போகாது. அது தடைப்பட்டு விடும், அது அடைபட்டு விடும். ஏன்? இஸ்லாம் என்பது மதுஹப் இல்ல. மதுஹப்ல உள்ளது இஸ்லாம் இல்ல. இஸ்லாம் என்பது குர்ஆனும் ஹதீஸ் மட்டும்தான். இது 2ம் தான் இஸ்லாம். ஆனா இதுல இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ் சரிதான், சஹாபாக்களை நம்ம என்ன செய்யணும், பின்பற்றணும். அல்லது சஹாபாக்கள் எப்படி விளங்கி கொண்டார்களோ, எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இல்ல அவர்கள் எப்படி விளங்கி கொண்டார்களோ அதன் அடிப்படையில் நம்ம செயல்படணும். இப்படி சில பேர் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே எந்த ஒரு சஹாபியும் என்னை பின்பற்றுங்கள் என்று எந்த ஒரு சஹாபியும் சொல்லவில்லை.
இது முதல் விஷயம். இரண்டாவது, சஹாபாக்கள் எந்த ஒரு சஹாபாக்களையும் பின்பற்றவில்லை. அப்ப இதுல என்ன விளங்குது என்றால், சஹாபாக்கள் யாரை பின்பற்றினார்கள், அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள், அவர்களுடைய சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையாக எது இருந்ததோ அந்த பாதை சரியான பாதை. ஆனா இன்னைக்கு இருந்துகிட்டு சொல்றாங்களே சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும், சஹாபாக்கள் புரிந்த மாதிரி தான் நம்ம புரிய வேண்டும், அவர்கள் தான் குர்ஆனுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? குர்ஆனுக்கு நெருக்கமாக, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருந்ததெல்லாம் ஓகே தான். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று குர்ஆனும் சொல்லவில்லை, எந்த ஒரு சஹாபியும் சொல்லவில்லை, எந்த ஒரு சஹாபியையும் பின்பற்றவில்லை. ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால், பெத்த தகப்பனாக இருந்தாலும் உங்க சொல்ல கேட்க முடியாது என்று சொன்ன தெளிவான செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்னு சொல்லி இருக்க, அதுக்கு மாற்றமா நீங்க சொல்லுவீங்களா? அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை நான் கேட்க முடியுமா என்று பேசப்பட்ட செய்திகள் எல்லாம் ஹதீஸ் நூல்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பதியப்பட்டிருக்கிறது. அப்ப சொர்க்கம் செல்லக்கூடிய நேரான அந்த பாதை என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், முதலாவதாக விளங்கி கொண்டு விட்டு இன்னைக்கு மார்க்கத்தில் எப்படி எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கணும். இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு அது சத்திய மார்க்கம், உண்மையான மார்க்கம், இறைவனுடைய மார்க்கம், தூய்மையான மார்க்கம், இதுல மாற்று கருத்து கிடையாது. இதோட எந்த மதமும் என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண முடியாது, எந்த மார்க்கத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. மற்ற மார்க்கங்கள், மதங்கள் எல்லாமே அதெல்லாம் முழு செய்திகள், மனித குலத்திற்கு தேவையான முழு செய்திகளையும் சொல்லாது. சில வணக்க வழிபாடுகள் சில சம்பந்தமா சொல்லும், சில என்ன செய்யும், இப்ப பாடல் இப்படி சொல்லும். ஆனா ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் திருக்குர்ஆன் மட்டும்தான் பேசுகிறது. எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தது, அல்லாஹ்வே கொடுத்த எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தது. இஸ்லாமிய மார்க்கம் பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது. இறுதியாக வழங்கப்பட்ட வேதம் தான், இறுதியாக வழங்கப்பட்ட தூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த திருக்குர்ஆனும் என்பது. இந்த திருக்குர்ஆனும் தூதருடைய வழிமுறையும் தான் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் மக்களுக்கு உண்டானது, அனைத்து மக்களுக்குமே உண்டானது, முஸ்லிம்களுக்கு மட்டுமில்ல, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த ரெண்டுக்குள்ள வந்தா தான் அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த ரெண்டையும் சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு இந்த வழிமுறைகள் வந்தா தான் அவர்கள் சொர்க்கத்தினுடைய பாதையை அடைந்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமே ஒழிய, அப்படி இல்லை என்றால் அவர்களும் சொர்க்கம் செல்ல முடியாது. முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த ரெண்டு பாதைகளை நின்று பயணித்தால் தான் அது நேரடியாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மூன்றாவது பாதையாக, நாலாவது பாதையாக, 5 பாதையாக, இப்படி பல பாதைகளாக நீங்க தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அந்த வஹீயினுடைய பாதையை விட்டு, அந்த இறைவனுடைய ஒரு வழியை விட்டு உங்களை திசை திருப்பி விடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன, இஸ்லாமிய மார்க்கத்தில் எதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எது நமக்கு வழங்கப்பட்ட கட்டளை என்று நம்ம பார்த்தோமையானால் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ. அதாவது உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு எது வஹியாக, இறை செய்தியாக, வேதமாக எது இறக்கி அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், மற்ற எதையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பின்பற்றாதீர்கள். அப்ப வஹியாக எது அருளப்பட்டதோ, வஹியாக எது நமக்கு தரப்பட்டதோ, இறைவனிடமிருந்து எது இறக்கி அருளப்பட்டதோ அதைத்தான் நம்ம பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது எது? ஒன்னு அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆன், இன்னொன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை. அவர்கள் நபியாக ஆனதிலிருந்து மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் இந்த மக்களுக்கு எதை போதித்தார்களோ, குர்ஆன் வசனங்களுக்கு என்ன விளக்கங்கள் சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி கட்டளை இட்டார்களோ, எதை ஹராம் ஆக்கினார்களோ, எதை ஹலால் ஆக்கினார்களோ அத்தனையும் வஹீயின் அடிப்படையில், சுயமாக இல்லை. சுயமாக செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவும் இல்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் தான் விரும்பியது எல்லாம் செஞ்சிட முடியுமா? தான் விரும்பிய வாரெல்லாம் வாழ்ந்துட முடியுமா? தான் விரும்பியது எல்லாம் மக்களுக்கு போதிச்சிட முடியுமாண்டா முடியாது. ரசூலுல்லாஹ் அப்படி போதிக்கவும் இல்லை, அப்படி போதிச்சதாக செய்தியும் இல்லை, அப்படி போதிக்க முடியாது என்ற தடையும் இருக்கிறது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா. நம்ம அந்த தூதருக்கு நம்ம என்னது, வமா யன்திகு அனில் ஹவா, இவர்கள் மன இச்சையின் அடிப்படையில், சுய இஷ்டத்தின் அடிப்படையில் இவர்கள் பேசக்கூடியவர்கள் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, இறைவன் புறத்திலிருந்து வஹி செய்தியாக எது அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறதோ, எது இறக்கப்படுகிறதோ அதைத்தான் மக்களுக்கு போதிக்கிறார், அதைத்தான் மக்களுக்கு சொல்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அழகா சொல்றான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டதை பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்றான். இறக்கி அருளப்பட்டதுல ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையும் அல்லாஹ் கொண்டு வரான். வமா யன்திகு அனில் ஹவா
இன் ஹுவ இல்லா வஹீ யுஹா. இந்த இறை தூதர் அவர்கள் தன்னுடைய மன இச்சையின் அடிப்படையில் பேசக்கூடியவர்கள் இல்லை. அவர்கள் இறைவன் புறத்திலிருந்து அருளப்படக்கூடிய செய்தியை தான் மக்களுக்கு போதிக்கிறார் என்ற ஒரு சம்பவத்தையும் செய்தியையும் அல்லாஹ் என்ன செய்யறான், இங்க சொல்லி காட்டுறான். சரி, ஒருவேளை சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு யாராவது ஒரு சந்தேகத்தை கிளப்பினால் வாய்ப்பு இல்ல, சொல்லி இருந்தா உடனடியாக தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்ல மாட்டார்கள், அப்படி சொன்னதும் கிடையாது. ஆனா அந்த எச்சரிக்கை கட்டளைகள் எல்லாம் யாருக்கு, பின்னாடி வரக்கூடிய யாரும் மார்க்கம் என்ற பெயர்ல விளையாண்டக்கூடாது. மார்க்கம் கையில மடியில போட்டு சொல்லிடக்கூடாது. வஹீல என்ன இருக்குதோ அதைத்தான் மக்களுக்கு போதிக்கணுமே ஒழிய நீ உண்டாக்கி சொல்லிடக்கூடாது, உருவாக்கி சொல்லிடக்கூடாது, இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது என்பதற்காக இந்த எச்சரிக்கையும் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்றான். நபியே, நாம் சொல்லாத சில செய்திகளை நீங்கள் மக்களுக்கு நீங்களாக சொல்வீர்களேயானால், உங்க இஷ்டத்திற்கு நீங்கள் சொல்வீர்களேயானால் வலது கரத்தால் பற்றி பிடித்து நாடி நரம்பை துண்டித்து விடுவோம். அப்ப நீங்களாக ஒரு செய்தியை உங்க இஷ்டத்திற்கு, உங்க மனம் போன போக்குல, உங்க மன இச்சையின் அடிப்படையில் எதையும் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவீர்களே ஆனால் வலக்கரத்தால் பற்றி பிடித்துக் கொண்டு நாடி நரம்பை துண்டித்து விடுவோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த எச்சரிக்கை என்பதெல்லாம் எதற்காக, யார் மார்க்கம்ங்கிற பேர்ல விளையாண்டக்கூடாது, மார்க்கம்ங்கிற பேர்ல கைவரிசையை காட்டிடக்கூடாது, மார்க்கம்ங்கிற பேர்ல இஷ்டத்திற்கு என்ன செஞ்சிடக்கூடாது, சட்டங்களை சொல்லிடக்கூடாது. உள்ளதை எடுத்து சொல்வது நம்மளுடைய வேலையை ஒழிய உண்டாக்கி சொல்வது கிடையாது என்பதை இந்த இதிலே அல்லாஹ் சொல்லிடுறான். அதே மாதிரி அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் யார் பின்பற்றுகிறார்களோ ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள். வமை யுதிஹில்லாஹ வ ரசூலஹு ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அலீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் பல்வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோக அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொன்னதற்கு அப்புறம் மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுல கருத்து வேற்றுமை கொள்வதற்கோ மாற்று கருத்து கொள்வதற்கோ வேறு அபிப்பிராயம் கொள்வதற்கோ அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் அல்லாஹ் கொடுக்கல. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பதாக இருந்தால் இவ்வளவு கட்டுத்திட்ட சட்டத்திட்டங்களோட இருக்கணும். ஏன், இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிட முடியாது, அவன் இஷ்டத்துக்கு உண்டாக்கிட்டு போயிட முடியாது, நினைச்சதையெல்லாம் சட்டமாக்கிட முடியாது. நீங்க பாக்குறமா இல்லையா, வெவ்வேறு மதங்கள்ல எதையெல்லாம் நினைக்கிறார்களோ அதெல்லாம் மார்க்கம், அதெல்லாம் வழிபாடு, அது அப்படி போய்கிட்டு இருக்கு. ஆனா அது இஸ்லாத்திலே கொண்டு வந்துட்டாங்க, நிறைய இஸ்லாத்திற்குள்ளே நிறைய பூத்து விட்டார்கள். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்தில் அவ்வளவு அழுத்தம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டால், ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு முடிவு எடுத்து விட்டால் அதுல சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆணாக இருந்தாலும் மூமினாக பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு கூடாது. வமை யஹ்சில்லாஹ வ ரசூலஹு, அதில் யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கு மாறு செய்கிறார்களோ ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, மிக தெளிவாக வழிவிட்டு விட்டார்கள். வமா கான முஹம்மதன், அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி கட்டளை பிறப்பித்ததற்கு அப்புறம் அதுல சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமை கிடையாது. அதுல யார் மாறு செய்கிறார்களோ, மாற்றமாக நடக்கிறார்களோ, சுய கருத்துகள் சுய இஷ்டம் கொள்கிறார்களோ அவர்கள் மிக தெளிவாக வழிகட்டி விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அப்ப சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மிக தெளிவான ஒரு பாதை என்பது குர்ஆனும் ஹதீஸும் தான். அல்லாஹ் இறக்கிய அந்த வஹி தான், அல்லாஹ்வுடைய வஹி என்பது குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வஹி தான். அப்ப இந்த ரெண்டு மட்டும்தான் நம்மளை சரியான பாதையாகவும் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியதாகவும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று தரக்கூடியதாகவும் மன்னிப்பையும் பெற்று தரக்கூடியதாகவும் இத்தனை நன்மைகளை பெற்று தரக்கூடிய பாதையாக இந்த குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் தான் இருக்கிறது. அப்ப இந்த ஒரு வழிமுறையில தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். யார் வேண்டாலும் சொல்லலாம், மார்க்கத்தை ஆதாரத்தோட சொல்லணும், சான்றுகளை காட்டி சொல்லணும். அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது, உண்டாக்கி சொல்லிட முடியாது, உள்ளதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கறதா இதுல பிரதானம். இன்னைக்கு நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு அப்புறம் இந்த ஹதீஸ்கள் நம்ம சொல்றோமா இல்லையா, அது குர்ஆன் எழுத்து வடிவத்தில் வந்தது மாதிரி ஹதீஸ் எழுத்து வடிவத்தில் வரல. ஹதீஸ்கள் வாய்வழி செய்தியாகத்தான் வருகிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக கேட்டது நபி தோழர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா அது அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்யறாங்க, கடத்துறாங்க. இது ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி வாழ்ந்தாங்க. அவங்க மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்ப வாழ்க்கைகள் சம்பந்தமாக, அவங்களுடைய அந்தரங்க விஷயங்கள் சம்பந்தமாக எல்லாம் ஓபன் தான், வெளிப்படையாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருக்கிறது. திறந்த புத்தகமாக
எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வஹி என்பது மறைக்கப்படக்கூடாது, வஹியை ஒழிக்க கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை சொல்லிவிட்டார்களோ அது பிரகடனப்படுத்தி விட வேண்டும், பகிரங்கப்படுத்தி விட வேண்டும், அனைவருக்கும் உண்டானதாக ஆக்கிவிட வேண்டும் என்ற அந்த ஒரு வசனமும் இருக்கிறது. இதுக்கு உதாரணமாக சொல்வதா இருந்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்றா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அபூ ஹுரைரா, எல்லாத்துக்கும் தெரியும். இவங்க எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்டா, கைபர் போருக்கு அந்த நேரத்தில் தான் என்ன செய்றாங்க, ஹிஜ்ரி 7ல தான் என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10ல மரணிச்சிடுறாங்க. 4 வருஷம் தான் ரசூலுல்லாஹோட இருக்கிறாங்க. அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. மக்களுக்கு சொல்றாங்க, கேட்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி நடந்தாங்க, இப்படி போனாங்க, இப்படி வந்தாங்கிற செய்தி எல்லாம் அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூ ஹுரைரா சொன்னாருங்க அப்படிங்கிறதே வருது. அப்ப சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அக்ஸர் மின் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அதிகமா சொல்றாரு, ஏதோ அவர் இஷ்டத்துக்கு சொல்ற மாதிரி, அவர் வாயில விட்டு அடிக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, சிலரும் பேசிக் கொள்றாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை சான்றாக காட்டி ஒரு செய்தியை சொல்றாங்க. குர்ஆன்ல இந்த 2 வசனம் மட்டும் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து நான் ஒரு செய்தியை கூட உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். அது என்ன வசனம்? சூரத்துல் பக்ராவுல 159 160 இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இந்த மக்களுக்கு வேதத்தில் தெளிவுபடுத்திய பின்னர், மக்களுக்கு வேதத்தில் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர் யார் அதை மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறார்களோ, மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, வாழவர்கள் நல்லவர்களுடைய சாபம் இருக்கிறது, அதை தெளிவுபடுத்தி கொண்டவரை தவிர என்று வரும். 59 60 சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் தன்னுடைய வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பின்னர், மக்களுக்கு சொன்ன செய்தியோட அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சும் அதை யார் மறைக்கிறார்களோ, மக்களிடம் சொல்லாமல் மறைக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இந்த வசனம் மற்றும் இல்லை என்றால் நான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தியை கூட சொல்லியிருக்க மாட்டேன் என்று என்ன செய்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி இது புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப வாய் வழியாக என்ன செய்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது, அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இப்படி கடத்தப்படக்கூடிய நேரத்தில் நிறைய இடைச்செருகலாக நிறைய செய்திகள் உள்ள போந்துருது. இது அப்படித்தானே, ஒரு செய்தியை நேரடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதிப்பாடும் இரையச்சம் இருக்கிறோமோ அடுத்தடுத்து போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்யும், அது தளரும். அதுபோல செவி வழியாக வரக்கூடிய செய்தியில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குகள் வரும். ஒரு கேட்ட செய்தியை அப்படியே அடுத்தடுத்து போய் சேராது. இப்ப நம்ம ஒரு செய்தியை ஒருத்தரை சொல்றோம், அது 10 பேரை கடந்து வரக்கூடிய நேரத்தில் அது கை காலு மூக்கு எல்லாம் வச்சு வரும். அப்ப இப்படியாக சில செய்திகள் வருகிறது. அதுபோல சில நோக்கங்களுக்காக, சில தேவைகளுக்காக, சிலர் தன்னுடைய பொழப்புக்காக, வருமானத்திற்காக ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோக என்ன செய்யப்பட்டதுன்றா, யூதர்கள் அந்த மாதிரியான இஸ்லாத்தினுடைய எதிரிகள் குர்ஆன் மீது கை வைக்க முடியாது என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களும் என்ன செஞ்சாங்க, உள்ள சில செய்திகளை ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான செய்தியெல்லாம் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் என்ன செய்யப்படுதுன்னா, ஹதீஸ்கள் தரம் பிரிக்கப்படுகிறது. எவ்வளவு பியூரா நமக்கு கையில இந்த இஸ்லாம் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறை எவ்வளவு அக்யூரேட்டா நம்ம கையில வந்திருக்கிறது, அது இமாம்கள் எந்த அளவுக்கு அதுல ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, குர்ஆனை முன்னிலைப்படுத்தி அந்த ஹதீஸ்களை எப்படி எல்லாம் தரம் பிரிச்சிருக்கிறார்கள் என்பது ஹதீஸ் கலை, அது தனி சட்டம். அதை படிக்க ரொம்ப விரிவா பார்த்து கொள்ளணும். அதுல ரொம்ப நுணுக்கமாக, ரொம்ப லாஜிக்காக, அவ்வளவு துல்லியமாக சுண்டி பார்த்து மனிதன் என்ற அந்த மனிதன் இருக்குமா இல்லையா, அறிவு, நாலேஜ், அது ஜீனியஸ் சொல்லுவாங்களா இல்லையா, அதை மிக தெளிவா அந்த ஹதீஸ்களை இமாம்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவ்வளவு நுணுக்கமாக தரம் பிரிச்சு நமக்கு என்ன செய்யறாங்க, ஹதீஸ்களை சரியான முறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான செய்திகள், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னது, இது ஆதாரபூர்வமான செய்திகள் என்று ஒன்று இருக்கிறது. பலவீனமான செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்லல. ஏன்னா ஒவ்வொரு நபர்களை ஒரு ஹதீஸ் ஒரு 4-5 பேர் வழியாக தான் அந்த ஹதீஸ் நமக்கு வரும். புகாரி எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தமிழ்ல அப்படி போட்டிருக்க மாட்டாங்க. நீங்க அரபியை பார்த்தீர்களே ஆனால் அவரிடமிருந்து இவர் அறிவித்தார், இவரிடமிருந்து அவர் அறிவித்தார், அவரிடமிருந்து இவர் அறிவித்தார், இவரிடமிருந்து ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இப்படின்னு என்ன செய்யும், ஒரு 4-5 பேர் வழியாக வரும். இப்படி வரக்கூடியதுல பலவீனமானது, அது ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க, இது சந்தேகத்திற்குரியது, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல அப்படிங்கிற மாதிரி வருமா இல்லையா, இது பலவீனமான ஹதீஸ். இதுக்கு மார்க்கத்தினுடைய ஆதாரம் கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அவன் இஷ்டத்துக்கு உண்டாக்கி சொல்றது, ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன செய்வாங்க, உண்டாக்கி இட்டுக்கட்ட. இது பிரதான 3 ஆதாரபூர்வமானது, பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது. இப்படி என்ன செய்யறாங்க, தரம் பிரிக்கிறாங்க. இதுல வஹி என்ற தொடர்போடு வரக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள் என்று உறுதிப்பட வருது பாருங்க, அதுதான் சரியானது. சந்தேகமானதை பின்பற்றக்கூடாது என்பது குர்ஆனுடைய கட்டளையும் கூட. உங்களுக்கு சந்தேகமானதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததின் பக்கம் திரும்பி விடுங்கள், சந்தேகமானதை பின்பற்றக்கூடாது. அப்ப இந்த ஹதீஸை பாதுகாப்பதற்காக
பல லட்சம் பேர்களுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சாதாரண நினைச்சு கொடுங்க, நம்ம ஊருடைய வரலாறு எத்தனை பேர் வாழ்ந்து மௌத்தா போனாங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த சித்தார்கோட்டைங்கிற ஊர்ல சித்தார்கோட்டை தோன்றின காலத்திலிருந்து இதுவரைக்கும் எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், மரணித்தார்கள், இருக்கிறார்கள் என்பது எந்த ஒரு புள்ளி விவரமும் இருக்காது. ஆனா 1400 ஆண்டுகள் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற செய்திகளை யார் யார் பெற்றுக் கொண்டார்கள், அவர்கள் வழியாக அடுத்து யார் பெற்றுக் கொண்டார்கள், அதற்கு அடுத்து யார் பெற்றுக் கொண்டார்கள், அவர்கள் யார், எந்த ஊரில் பிறந்தார்கள், அவங்களுடைய கேரக்டர் என்ன, அவர்கள் எப்ப மரணித்தார்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஹதீசுகளை அவ்வளவு துல்லியமான முறையில அவ்வளவு நேர்த்தியான முறையில் என்ன செய்யறாங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த மதுஹப்ங்கிற போர்வையிலையும் சில மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த பலவீனமான ஹதீசுகளை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் அமல்படுத்தலாம். பலவீனமான ஹதீஸ் ஆதாரம் கிடையாது, அது ஆதாரத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் கிடையாது, அது ரசூலுல்லாஹ் சொல்லவும் கிடையாது, சொல்லாமல் சொல்லி இருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சந்தேகமாகி போச்சுல, சந்தேகம் அமலுக்கு கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு பாருங்க சித்தாரோட பஞ்சாயத்து ஓடிக்கிறது. ஒரு ஆலிம் சொல்றாரு, பிறந்த குழந்தைக்கு என்ன செய்யணும், வலது காதுல பாங்கு சொல்லணுமா, இடது காதுல இக்காமத்து சொல்லணுமா? எதுக்குப்பா சொல்லணும்? பாங்கு இக்காமத்துங்கிறது முதல்ல எதுக்கு? தொழுகைக்கு தானே. பாங்கு சொல்றது எதுக்கு? எல்லாரும் தொழுக வாங்கன்னு கூப்பிடுறோம், அதுக்கு தான் பள்ளிவாசல சொல்லக்கூடிய அழைப்பு. அது தனியாக தொழுகக்கூடியவர்கள் என்ன செய்யலாம், சொல்லிக் கொள்ளலாம், பாங்கு சொல்லிக் கொள்ளலாம். தனியாக தொழக்கூடியவர்கள் பாங்கு இக்காமத்து சொல்லி தொழுவது அது நபி வழியில உள்ளது. பிறந்த குழந்தைக்கு காதுல குழந்தைக்கு முதல்ல கேட்குமா? பாங்குடா முதல்ல என்னன்னு தெரியுமா? இக்காமத்து சொல்லி எதுக்கு? தொழுகைக்கு தானே. பாங்கு என்பதும் இக்காமத்து என்பது எதற்காக? தொழுகைக்காக. இதுக்கு நான் ஒரு கடைமா இதுக்கு முன்னாடியே ஒரு லாஜிக்கா சொல்லிட்டாரு. அதாவது பிறந்ததும் பாங்குண்டு தொழுகை இல்லை, அவன் இறந்ததும் தொழுகைக்கு பாங்கு இல்லை. எப்படி இவங்களா ஒரு லாஜிக் இது. பிறந்த உடனே என்ன செய்யறோம், பாங்கு சொல்லியாச்சு, இக்காமத்து சொல்லியாச்சு, அடுத்து என்ன சந்தூக்குள்ள வச்சு கபரஸ்தான்ல வச்சு முன்னாடி தொழுகை வைக்கிறது மட்டும் தான் பாக்கி. இப்படின்னு இவங்களா கதை எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா? இந்த அடிப்படை தான் இருக்கு. பிறந்த குழந்தைக்கு பாங்கு சொல்லணும் என்று மார்க்கத்தில் ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் கிடையாது. பலவீனமான செய்தி இருக்குது. பலவீனமான செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, அது இஸ்லாமே கிடையாது, இஸ்லாத்தின் ஆதாரமே கிடையாது. இப்படியான பலவீனமான செய்திகளை சிலதை வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா மக்கள் இடத்துல குழப்பத்தை உண்டு பண்றாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு புது வீடுனா வீட்டுக்கு மூளைக்கு மூளை பாங்கு சொல்றான். எதுக்கு பாங்கு சொல்ற? பாங்கு சொல்றது முதல்ல எதுக்கு ஒரு இருக்கா இல்லையா? பாங்கு சொன்னா பாங்கு பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் ஸலவாத்து சொல்லணும், அதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு வசீலா தேடணும். இதெல்லாம் பாங்கு சொல்லக்கூடிய சட்டத்தில் வருது. இது எங்க சொல்லக்கூடிய பாங்கு? பள்ளி வாசல்லையோ அல்லது தொழுகும் இடத்துல. தொழுகைக்காக ரிங்டோனா வச்சிருக்காங்களா இல்லையா பாங்குண்டு? இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் பாங்குங்கிற லிஸ்ட்ல வருமா? அப்ப பாங்கு என்பது எங்க சொல்லணும், எதுக்கு சொல்லணும், அது பேசிக்கான அறிவும் கிடையாது, அது செய்தி சரியான செய்தியும் கிடையாது. அப்ப இப்படி இந்த மாதிரி நிறைய விதத்தான காரியங்கள், புதிய புதிய வழிமுறைகள், பலவீனமான செய்திகளை கொண்டும் அவர்களா இஷ்டத்திற்கு என்ன செய்யறாங்க, நிறைய உண்டாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாத் நேரான வழியில கிடையாது. இதெல்லாம் நேரடியாக சுருக்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழி இல்லை. அப்ப மிக தெளிவாக நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், நம்ம அனைவருடைய இலக்கும் லட்சியமும் சொர்க்கம் செல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், அவனுடைய மன்னிப்பை பெற வேண்டும், அவனுடைய அன்பை பெற வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்திற்கு சென்று விடக் கூடாது தானே. அப்படி என்றால் நாம மிக தெளிவாக எடுக்கக்கூடிய பாதையாக குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் மட்டும்தான் என்ற முடிவில் நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் வஹீல உள்ளது, இதான் அல்லாஹ் சொன்னது, இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறை. இந்த வழிமுறையை தான் சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். அதனாலதான் அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து சொல்கிறான், அதனாலதான் அவர்களை சிலாகித்து சொல்கிறான். அறியாமை காலத்தில் மூழ்கி கிடந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்று அல்லாஹ்வுடைய திருப்திக்குரியவர்களாக, அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக மாறினார்கள் என்றால் தூதரை நேசித்தார்கள், தூதரை பின்பற்றினார்கள், தூதர் கொண்டு வந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த வழிமுறை இன்றும் நம்ம கையில் இருக்கிறது. குர்ஆன் நம்ம கையில் இருக்கிறது, ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டு நம்ம கையில் இருக்கிறது. அந்த ரெண்டின் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை வழிமுறைகள் நாம் அமைத்துக் கொண்டமையானால் சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கத்திற்கு நுழைந்து விடலாம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.